ஒரு சொட்டு தண்ணீர் உயிரை காப்பாற்றும். ஆனால் அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவரின் நினைவையே இழக்க வேண்டியிருந்தால் அந்த தண்ணீரை குடிப்பீர்களா? 3 வருடங்களாக மழையே பெய்யாத ஒரு கிராமம். அந்த ஊரின் எல்லையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் இருந்த நீர் எந்த நோயையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த நீருக்கு ஒரு கொடூரமான விலை இருந்தது. நீங்கள் உடலை காப்பாற்றலாம், ஆனால் உங்கள் நினைவுகளை இழக்க நேரிடும். அந்த உண்மையை அறியாமல் வேலன் அந்த கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்தான். மறுநாள் காலை அவனுடைய சொந்த தாய் அவனை பார்த்து கேட்டாள், நீ யாருப்பா? அந்த ஒரு கேள்வியில்தான் அமிர்த கிணற்றின் உண்மையான சாபம் தொடங்கியது. அத்தியாயம் 1. அந்த கிணற்றில் தண்ணீர் மட்டும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருந்தது சிற்றூர். ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த அந்த கிராமம் 3 வருடங்களாக மழையை பார்க்கவே இல்லை. குளம் வற்றிவிட்டது, வயல்கள் வெடித்து விட்டன, கிணறுகள் எல்லாம் வறண்டு போயின. குழந்தைகள் விளையாட வேண்டிய தெருக்களில் தண்ணீர் குடங்களுடன் வரிசையாக நின்ற மனிதர்களைத்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த ஊரில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. வறண்டு போன எல்லா கிணறுகளுக்கும் நடுவில் ஒரு கிணறு மட்டும் இன்னும் உயிரோடு இருந்தது. அது இருந்த இடம் கூட யாருக்கும் தெரியாது. ஊரின் எல்லையில் இருந்த அடர்ந்த புதர்களுக்குள் ஒரு பழைய கல்மூடியின் கீழ் அந்த கிணறு பல வருடங்களாக மறைந்து கிடந்தது. அங்கேதான் வாழ்ந்தான் வேலன். 30 வயதான கைவினைஞன். மரத்திலும் மூங்கிலிலும் அழகான பொருட்களை செதுக்கி விற்று தன் வயதான தாய் மரகதத்தையும் பார்வையற்ற தங்கை மாலாவையும் காப்பாற்றி வந்தான். மாலாவுக்கு உலகம் இருட்டாக இருந்தது. ஆனால் வேலன் அவளுக்கு உலகமாக இருந்தான். அண்ணா, இன்று மழை வருமா என்று ஒவ்வொரு இரவும் மாலா கேட்பாள். வேலன் சிரித்து கொண்டே, வரும் மாலா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, உன் முகத்துல கூட மழை மாதிரி சிரிப்பு வரப்போகுது பாரு என்று சொல்வான். ஆனால் அந்த இரவு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவனுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த இரவு நிலவு பிரகாசமாக இருந்தது. வீட்டின் பின்புறத்தில் ஏதோ ஒன்று உரசிய சத்தம் கேட்டது. வேலன் விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். புதர்களுக்குள் ஏதோ ஒன்று தெரிந்தது. அவன் கொடிகளை விளக்கிய போது ஒரு பெரிய சதுரக்கல். அந்த கல்லில் ஒரு பழைய குறியீடு இருந்தது. அதை பார்த்ததும் வேலனுக்கு தன் கொள்ளு தாத்தா சொன்ன ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தது. அந்த இடத்தை கண்டுபிடிச்சாலும் அதை திறக்காதே. வேலன் அந்த வார்த்தையை நினைத்தான். பிறகு வீட்டுக்குள் இருந்த தாயையும் தங்கையும் நினைத்தான். அடுத்த நொடி அவன் கல்லை நகர்த்தினான். கர் என்ற சத்தத்துடன் கல் விலகியது. கீழே ஆழமான இருள். வேலன் அகல் விளக்கை கயிற்றில் கட்டி கீழே இறக்கினான். சில வினாடிகள் எதுவும் தெரியவில்லை. பிறகு விளக்கின் வெளிச்சம் ஒரு நீல நிற நீர் மேல் விழுந்தது. அந்த கிணறு தண்ணீரால் நிறைந்திருந்தது. வறட்சியால் பிளந்த நிலத்தின் நடுவில் ஒரு சொட்டு கூட குறையாத தண்ணீர். மேலும் அந்த நீரிலிருந்து அள்ளி மலரின் வாசனை. வேல் நடுங்கியபடி ஒரு வாளியை இறக்கினான். தண்ணீரை இழுத்தான். அவன் கையில் ஒரு சொட்டு விழுந்தது. அந்த நொடி அவனுடைய பல வருட உடல் வலி மறைந்தது. அவன் வியந்தான். இது தண்ணி இல்லை. அவன் கிணற்றை பார்த்தான். அப்போது கிணற்றின் அடியில் ஏதோ ஒன்று ஒளிர்ந்தது. ஒரு கல் பலகை. அதில் 2 வார்த்தைகள் மட்டும் இருந்தன. அமிர்தம் அல்ல. வேலன் அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ளும் முன்பே அகல் விளக்கு அணைந்தது. அத்தியாயம் 2. அம்மா, என்னை அடையாளம் தெரியலையா? மறுநாள் காலை மரகதம் கடுமையான காய்ச்சலில் படுத்திருந்தார். மூச்சு விடவே சிரமப்பட்டார். வேலனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போது அவனுக்கு முந்திய இரவு நினைவுக்கு வந்தது. அந்த நீல தண்ணீர் ஒரு சொட்டு போதும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அவன் கிணற்றுக்கு சென்றான். தண்ணீரை எடுத்து வந்து தாய்க்கு கொடுத்தான். சில நிமிடங்களில் காய்ச்சல் குறைந்தது. மரகதம் கண்ணை திறந்தார். வேலன் மகிழ்ச்சியில் அவருடைய கையை பிடித்தான். அம்மா, எப்படி இருக்கு? மரகதம் அவனை பார்த்தார். நீண்ட நேரம் பார்த்தார். பிறகு மெதுவாக கேட்டார், நீ யாருப்பா? வேலன் உறைந்து போனான். அம்மா, நான் தான் வேலன். மரகதம் தலையசைத்தார். எனக்கு வேலன் ஒரு மகன் இருந்ததா? அந்த ஒரு கேள்வி வேலனின் உலகத்தையே உடைத்தது. மாலா ஓடி வந்து தாயின் கைகளை பிடித்தாள்.
அம்மா, அண்ணனை மறந்துட்டீங்களா? மரகதம் குழம்பினார். எனக்கு மாலா மட்டும்தான் ஞாபகம். வேலன் மெதுவாக பின்வாங்கினான். அப்போது அவனுக்கு கிணற்றின் அடியில் இருந்த அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அமிர்தம் அல்ல, அந்த தண்ணீர் நோயை குணப்படுத்தியது. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு நினைவை எடுத்துக்கொண்டது. அந்த இரவு வேலன் மீண்டும் கிணற்றுக்கு சென்றான். இந்த முறை அவன் கயிற்றில் விளக்கை இறக்கிய போது கல்பலகை முழுவதும் தெரிந்தது. அதில் இன்னொரு வரி இருந்தது. உடலை காப்பாற்றும் நீர் நினைவை கொள்ளையடிக்கும். வேலன் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே யாரோ நின்றது போல இருந்தது. அத்தியாயம் 3. ஒரு ஊரின் நோய் குணமானது. ஆனால் ஊர் மாறிவிட்டது. கிணற்றின் ரகசியம் நீண்ட நாட்கள் மறைக்கப்படவில்லை. மரகதத்தின் காய்ச்சல் குணமானதும் செய்தி ஊர் முழுவதும் பரவியது. முதலில் ஒருவன் வந்தான், பிறகு இருவர், பிறகு ஒரு கூட்டம். வேலா, என் மகனை காப்பாத்து, என் மனைவிக்கு இந்த தண்ணீர் கொடு, எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தரேன். வேலன் ஒவ்வொருவரையும் எச்சரித்தான். நோய் குணமாகும், ஆனா ஒரு நினைவு போயிடும். யாரும் கேட்கவில்லை. மரணம் முன்னிற்கும் போது நினைவுகளின் மதிப்பு பலருக்கு தெரியவில்லை. ஒரு முதியவர் குடித்தார். அவருடைய பார்வை திரும்பியது. ஆனால் தன் மனைவியின் முகத்தை மறந்துவிட்டார். ஒரு சிறுமியின் தாய் குடித்தார். அவளுடைய நோய் குணமானது. ஆனால் தன் குழந்தை முதலில் அம்மா என்று அழைத்த தருணத்தை மறந்துவிட்டாள். ஒரு இளைஞன் குணமானான். ஆனால் தன் சொந்த வீட்டை பார்த்தபோது இது யாருடைய வீடு என்று கேட்டான். சில வாரங்களில் சிற்றூரில் நோயாளிகள் இல்லை. ஆனால் அந்த ஊரில் சிரிப்பு குறைந்தது. கணவன் மனைவியை பார்த்தும் ஏதோ ஒன்று குறைந்திருந்தது. தாய் மகனை பார்த்தும் அந்த உறவின் ஆழம் இல்லை. வேலன் உணர்ந்தான். கிணறு உடல்களை குணப்படுத்தவில்லை, அது மனிதர்களை மெதுவாக வெறுமையாக்கி கொண்டிருந்தது. அன்று இரவு வேலன் கிணற்றை மூட முடிவு செய்தான். ஆனால் கிணற்றின் அடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இன்னும் ஒரு உயிர். வேலன் உறைந்தான். அந்த சத்தம் யாருடையது? அத்தியாயம் 4. இப்போது அந்த தண்ணீர் மாலாவுக்கு தேவை. அடுத்த நாள் இரவு மாலாவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. அவளுடைய மூச்சு வேகமாகியது. அண்ணா. அவள் வேலனின் கைகளை பிடித்தாள். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா என்றாள். வேலன் அவளுடைய அருகில் அமர்ந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தது. பின்புறத்தில் அமிர்த கிணறு. ஒரு சொட்டு தண்ணீர் மாலாவை காப்பாற்றலாம். ஆனால் அவள் எதை மறப்பாள்? அவளுக்கு கண்கள் இல்லை. அவளுடைய உலகத்தை உருவாக்கியவன் வேலன். அவன் சொன்ன கதைகள், அவன் பாடிய பாடல்கள், அவன் கையை பிடித்து கொண்டு நடந்த நாட்கள். அவளுடைய உலகமே அவனுடைய நினைவுகளால் கட்டப்பட்டிருந்தது. வேலன் கிணற்றுக்கு சென்றான். தண்ணீரை எடுத்து திரும்பி வந்து, மாலா, இதை குடி என்றதும் மாலா செம்பை தொட்டாள். அவள் திடீரென்று கையை பின்வாங்கினாள். அண்ணா. என்னம்மா? இந்த தண்ணீரை குடிச்சா? அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். நான் உன்னை மறந்திடுவேன் அண்ணா. வேலனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் பதில் சொல்லவில்லை. மாலா மெதுவாக சிரித்தாள். அப்படின்னா வேண்டாம் அண்ணா, உன் உயிர் முக்கியம். உயிர் மட்டும் போதுமா? அவள் வேலனின் கையை பிடித்தாள். நீ இல்லாத நினைவுகளோட நான் வாழ்ந்தா அது என் வாழ்க்கையா இருக்குமா? சொல்லு. வேலன் உடைந்து போனான். அவன் செம்பை கீழே வைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் மாலாவின் காய்ச்சல் இன்னும் அதிகரித்தது. அவள் மயங்க தொடங்கினாள். வேலன் கத்தினான். யாராவது இருக்கீங்களா? அப்போது அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவனுடைய கொள்ளு தாத்தாவின் பழைய ஓலைச்சுவடி. அதில் அமிர்தத்தை வெல்லும் ஒரு மூலிகை உண்டு. ஆனால் அந்த மூலிகை இருக்கும் இடத்தை பற்றி ஒரு வரி மட்டுமே இருந்தது. அதை தேடுபவன் முதலில் தன் பயத்தை வெல்ல வேண்டும் என்று. அத்தியாயம் 5. கிணற்றின் உண்மையான ரகசியம். நள்ளிரவு வேலன் காட்டுக்குள் ஓடினான். மழை இல்லை, வழி இல்லை, வெறும் இருள். அவன் ஓலைச்சுவடியில் இருந்த குறியீடுகளை பின்தொடர்ந்தான். ஒரு பழைய பாறையின் அருகில் அவனுக்கு ஒரு கல் கிடைத்தது. அதில் அதே கிணற்றின் குறியீடு. அதன் கீழே, இந்த கிணற்றை உருவாக்கியது மருத்துவம் தெரிந்த சித்தர் அல்ல. வேலன் அதிர்ந்தான். அப்படின்னா யார்? அடுத்த வரி பாதியாக அழிந்திருந்தது. அவன் விரலால் மண்ணை துடைத்தான். அப்போது முழு வாசகமும் தெரிந்தது.
மரணத்தை வெல்ல நினைத்த மனிதன் வேலனின் உடல் நடுங்கியது. அமிர்த கிணறு ஒரு வரம் அல்ல, ஒரு மனிதனின் பேராசையிலிருந்து பிறந்த சாபம். அந்த மனிதன் நோயை மட்டும் குணப்படுத்த விரும்பவில்லை, மரணத்தையே வெல்ல விரும்பினான். ஆனால் உயிரை காப்பாற்ற முடியாத போது அவன் நினைவுகளை விலையாக கொடுக்க தொடங்கினான். நினைவுகள் குறைய அன்பும் குறைந்தது. அன்பு குறைய மனிதன் மரணத்தை பற்றி பயப்படுவதே குறைந்தது. அதுதான் கிணற்றின் உண்மையான நோக்கம். உடலை மட்டுமல்ல, மனிதனின் உணர்ச்சிகளையும் அழிப்பது. வேலன் அதிர்ச்சியுடன் ஓலைச்சுவடியை பார்த்தான். அதில் கடைசி வரி, அந்த கிணற்றை மூட ஒரே வழி, அதன் நீரை மறுக்கும் முதல் மனிதன். வேலனுக்கு உடனே மாலா நினைவுக்கு வந்தாள். அவன் காட்டுக்குள் இன்னும் ஆழமாக ஓடினான். பல மணி நேர தேடலுக்கு பிறகு ஒரு அரிய மூலிகையை கண்டுபிடித்தான். அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடினான். அத்தியாயம் 6. அமிர்தத்தை வென்ற இரவு. விடியற் காலை வேலன் வீட்டிற்குள் நுழைந்தான். மாலா இன்னும் மயக்கத்தில் இருந்தாள். அவன் மூலிகைகளை அரைத்து மருந்தாக்கி மாலாவிற்கு புகட்டினான். மாலா அவள் பதில் சொல்லவில்லை. அவன் அவளுடைய கையை பிடித்தான். அன்னை இருக்கேம்மா. சிறிது நேரம் கழித்து மாலாவின் விரல்கள் அசைந்தன. அண்ணா. வேலனின் கண்களில் கண்ணீர். ஆமா. அவள் மெதுவாக சிரித்தாள். சூரியன் உதிக்கும் நேரத்தில் அவளுடைய காய்ச்சல் குறைந்தது. மாலா குணமடைந்தாள். அவளுடைய நினைவுகள் அனைத்தும் அப்படியே இருந்தன. வேலன் அவளை பார்த்து அழுதான். அன்று அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. உயிரை காப்பாற்றுவது பெரிய விஷயம், ஆனால் ஒருவரை அவர் யார் என்பதோடு காப்பாற்றுவது அதைவிட பெரிய விஷயம். அவன் வீட்டின் பின்புறம் சென்றான். அமிர்த கிணறு அங்கே இருந்தது. வேலன் மண்வெட்டி எடுத்தான். கல்லை உருட்டினான். மண்ணை அள்ளினான். கிணற்றை மூடத் தொடங்கினான். அந்த நேரத்தில் கிணற்றுக்குள் இருந்து மீண்டும் ஒரு குரல், வேலா. அவன் நின்றான். அது அவனுடைய தாயின் குரல். வேலா, என்னை விட்டுடாத. வேலன் அதிர்ந்தான். மரகதம் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்படியானால் கிணற்றுக்குள் இருந்து அவளுடைய குரல் எப்படி வந்தது? வேலன் ஒரு கணம் தயங்கினான். பிறகு கண்களை மூடிக்கொண்டு சொன்னான், என் அம்மா இங்கே இல்லை. அவன் கடைசி பாறையை கிணற்றுக்குள் உருட்டினான். கிணறு மூடப்பட்டது. அதே கணத்தில் வானம் கருமையாகியது. 3 வருடங்களாக மழையில்லாத வானத்தில் முதல் இடி. பிறகு ஒரு மழைத்துளி. அது வேலனின் நெற்றியில் விழுந்தது. இன்னொரு துளி. பிறகு மழை. கிராமம் முழுவதும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடினர். குழந்தைகள் மலையில் குதித்தனர். வறண்ட நிலம் உயிர் பெற்றது. வேலன் மலையில் நின்று கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல், வேலா. அவன் திரும்பினான். மரகதம். இந்த முறை அவருடைய கண்களில் குழப்பம் இல்லை. அவர் அவனை அடையாளம் கண்டிருந்தார். என்னப்பா இப்படி மலையில நிக்கிற? வேலன் ஓடி சென்று தாயை கட்டி அணைத்தான். மாலாவும் வந்து இருவரையும் அணைத்து கொண்டாள். மூவரின் கண்ணீரும் மழையோடு கலந்தது. ஆனால் அந்த கதை அங்கே முடிவடையவில்லை. மழை நின்ற மறுநாள் வேலன் கிணறு இருந்த இடத்துக்கு சென்றான். அங்கு கிணறு இல்லை. ஆனால் மண்ணின் நடுவில் ஒரு சிறிய கல் மட்டும் வெளியே தெரிந்தது. அதில் புதிதாக ஒரு வாசகம் தோன்றியிருந்தது. அமிர்தத்தை மூடியவன் அமிர்தத்தை கண்டவன். வேலன் அந்த கல்லை பார்த்து கொண்டிருந்தான். அதன் கீழே இன்னொரு வரி மெதுவாக வெளிப்பட்டது. ஆனால் அந்த கிணறு உலகத்தில் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை. வேலன் உறைந்து நின்றான். தொலைவில் மற்றொரு வறண்ட கிராமத்திலிருந்து ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. அப்பா, இங்க ஒரு நீல நிற கிணறு இருக்குப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.